ஹெச்டிஎல், த குட் கொலஸ்ட்ரால். இந்த ஹெச்டிஎல் எப்படி நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது, அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான பதிவு தான் இந்த வீடியோ. சரி, ஹெச்டிஎல் அப்படின்னா என்ன? யூஸ்வலாக வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எல்டிஎல் அப்படின்றது வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நான் போன பதிவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்ன பண்ணும்? ஆக்சுவலி இந்த கொலஸ்ட்ரால்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள். கொலஸ்ட்ரால்னாலே கெட்டது அப்படின்றது தவறான புரிதல். கொலஸ்ட்ரால்ன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும், அத்தனை ஹார்மோனும், அத்தனை என்சைம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட். அப்படி இருக்கிறப்போ இது எப்போ பேடா மாறுது அப்படின்னா, அந்த கொலஸ்ட்ரால் வந்து உங்க ரத்த குழாயில போய் டெபாசிட் ஆகி உங்க ரத்த குழாய் சுருங்க ஆரம்பிச்ச பிறகுதான் அது கெட்டதா மாறுது. அப்படி ரத்த குழாய் சுருங்குச்சுன்னா, ஹார்ட்ல இருக்க ரத்த குழாய் சுருங்குச்சுன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும். மூளைக்கு போற ரத்த குழாய் சுருங்குச்சுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி வரும். ஸோ இந்த எல்டிஎல், இந்த பேட் கொலஸ்ட்ரால் கூடுறப்போ உங்க லிவர்ல இருந்து தயாராகிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க ரத்த குழாயில கொட்டும். சரி, இப்போ இந்த ஹெச்டிஎல் அப்படின்னா என்ன? அந்த குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டை பண்ணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஃபங்க்ஷன் மாதிரி. அங்க ரத்த குழாயில டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய எல்லா கொழுப்பையும் வந்து எடுத்துட்டு உங்க கல்லீரலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதனால என்ன நடக்கும்? ரத்த குழாய் எல்லாமே அந்த கொழுப்பு படியும் டெபாசிட் ஆகாம அது கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஸோ ஹெச்டிஎல் அதிகமா இருக்கிறப்போ ரத்த குழாய்கள்ல டெபாசிட் ஆகாது. அதனால அதை நம்ம குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றத சொல்றோம். சரி, இந்த ஹெச்டிஎல் அப்படின்றதோட நார்மல் வேல்யூ என்ன? எதுக்கு மேல இருக்கணும், எதுக்கு கீழே இருக்கணும், எதுக்கு மேல இருந்தா பெட்டர்? முதல்ல வந்து ஆண்களுக்கு ஒரு 40க்கு மேல இருக்கணும், பெண்களுக்கு 50க்கு மேல இருக்கணும். 60க்கு மேல ஒருத்தவங்க ஹெச்டிஎல் இருந்தா அது வந்து தே ஆர் வெரி ப்ரொடெக்டிவ். 40 கீழேயோ பெண்களுக்கு 50 கீழேயோ குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஹெச்டிஎல் ஃபங்க்ஷன்ஸ் அப்நார்மலா போகும். ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். சரி, எனக்கு ஹெச்டிஎல் கம்மியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஹெச்டிஎல் கம்மியா இருக்கிறப்போ ரத்த குழாய்கள்ல கொழுப்பு டெபாசிட் ஆகும். அந்த ரத்த குழாய்கள் சுருக்கம் ஏற்படும். சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் சுருங்குச்சுன்னா மாரடைப்பு, மூளைக்கு போற ரத்த குழாய் சுருங்குச்சுன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஹெச்டிஎல்ன்றது நார்மல் அளவில் இருக்கணும். ஸோ கம்மிங் இன் டு த வீடியோ, இந்த ஹெச்டிஎல் நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்றது எப்படி? ஸோ அதுக்கு ஒரு 6 சிம்பிளான ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். முதல் விஷயம், எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபேட்னாலே கெட்டது, கொழுப்புனாலே கெட்டது, நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாமே கெட்டது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது வந்து முற்றிலும் தவறான புரிதல். இப்போ ஃபேட்ஸவே வந்து பேசிக்கா 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டிரான்ஸ் ஃபேட்ஸ், டிரான்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம அந்த பொரிச்ச பலகாரங்கள்ல, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல, ஃப்ரைட் ஃபுட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் எல்லாமே உங்க ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 கெடுதலான ஒரு விஷயம். ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து நீங்க வந்து டெஃபினட்டா அவாய்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான் பண்ணணும். ரெண்டாவது, எந்த மாதிரி ஃபேட்ஸ் ரொம்ப நல்லதுன்னு கேட்டீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அது குறிப்பா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒமேகா 3 எல்லாம், ஒமேகா 6 எல்லாமே சொல்றாங்க இல்லையா? ஸோ ஒமேகா 3 வந்து தேர் வெரி குட் ஃபார் ஹார்ட். அதே மாதிரி சாச்சுரேட்டட் ஃபேட்ஸுமே வந்து டிரான்ஸ்ஃபேட்ஸ் அளவுக்கு கெட்டது கிடையாது. பட் இருந்தாலும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அளவுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ டிரான்ஸ்ஃபேட்ஸ்னா என்னன்னா இந்த ரெட் மீட், பட்டர், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து மாடரேஷன்ல கன்சியூம் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி குட் ஃபேட்ஸ் எதுல, என்ன மாதிரி உணவுகள்ல இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து காமனா பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள்ல ரொம்ப காமனா இருக்கும், சீட்ஸ்ல காமனா இருக்கும், ஆலிவ் ஆயில்ல காமனா இருக்கும், மீன் ஃபேட்டி ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம், சால்மன், மேக்ரல், அந்த மாதிரி ஃபேட்டி ஃபிஷஸ்ல இந்த இது வந்து கொஞ்சம் அதிகமான அளவுல இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராப்பரான அளவுல நீங்க கன்சியூம் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், டேக் ஹெல்த்தி ஃபேட்ஸ். அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுக்கலாம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், உடல் எடையை குறைக்கிறது. ஏன்னா இத குறிப்பா வந்து அந்த வயிற்று பகுதியில் தொப்பை மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? உடம்பு முழுக்க குண்டா இருக்கவங்க வேற, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாங்க, வயிறு மட்டும் நல்லா தொப்பை விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரண்டல் அடிப்போசிட்டியில வந்து அவங்களுக்கு நிறைய ஹெச்டிஎல் டிஸ்ரெகுலேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வெயிட் லாஸ் ஒரு 5 to 10% வெயிட் லாஸ் பண்ணாலே உங்களுடைய கொலஸ்ட்ரால், உங்களோட ஹெச்டிஎல் லெவல்ஸ் வந்து 2.5 to 5 grams வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்மளே சொன்னேன் இல்லையா, 40க்கு மேல இருக்கணும் ஆண்களுக்கு, 50க்கு மேல இருக்கணும் பெண்களுக்கு, 60க்கு மேல இருந்தால் நல்லதுன்னு. ஸோ நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ண, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 180 நிமிஷமாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்.
ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ஏரோபிக் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கன்சிஸ்டண்டா பண்றப்போ உங்களுக்கு ஒரு 2.5 to 5 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஹெச்டிஎல் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது முக்கியம். உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதுக்காக ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு டயட்டு லாங் டேர்மா ஒரு விஷயத்த நம்மளால கடைபிடிக்க முடியலன்னா அதை பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு 500 கிராம் ஒரு வாரத்துக்குன்ற மாதிரி ஒரு 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 லாங் டேர்ம் ப்ராசஸா அதை நீங்க வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ப்ராப்பரான டயட்டு அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், இது மூலமா நீங்க அந்த வெயிட் லாஸை பண்ணணும். இது 2. ஸோ 3வது விஷயம் ரொம்ப காமனா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா இந்த நயாசின், அந்த இட்ஸ் விட்டமின் இருக்கும். இந்த விட்டமின் எடுக்கிறது மூலமா நம்மளோட ஹெச்டிஎல் கூட்டலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. பட் அது வந்து 100% கிடையாது. ஏன்னா ஹெச்டிஎல்லே பல வகைகள் இருக்கு. நமக்கு அந்த பெனிஃபிஷியல் ஆகக்கூடிய ஹெச்டிஎல் வந்து இந்த வெறும் நயசின் எடுத்துக்கிறது மூலமா நம்ம கூடுறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்களா நயசின் மாதிரியான மாத்திரைகள் எடுக்கக்கூடாது. உங்களுடைய மருத்துவரின் பரிந்துரை மேலதான் நீங்க மாத்திரைகள் எடுக்க வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு மார்க்கெட்ல, ஸ்டாட்டின்ஸ், அது இது ஃபைப்ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இந்த எதுவுமே வந்து இந்த ஹெச்டிஎல் அந்த குட் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கான எஃபெக்ட் கிடையாது. மெஜாரிட்டி வந்து அந்த கெட்ட கொழுப்பை எல்டிஎல்ன்றதை குறைக்கிறதுக்காக தான் இருக்குது. ஸோ மருந்து சாப்பிட்டு நம்ம ஹெச்டிஎல்ல கூட்டுறதுன்றது வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து எந்த மருந்தும் அப்ரூவ் ஆகி வரல. ஸோ அதை நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஸோ ஹெச்டிஎல்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே விஷயம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும்தான். ஸோ 3வது விஷயம் என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்ன்றது வந்து நீங்க குடிப்பழக்கம் இல்லாத ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நீங்க அது டெஃபினட்டா அதை மெயின்டைன் கண்டினியூ பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இதுவே நீங்க குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க, அதிகமான அளவுக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே குறைக்கிறது நல்லது. ஸோ வெஸ்டர்ன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கணும், இல்லை மேலுக்கு அதான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அகெயின் அந்த ஸ்டடி ஸ்டடியில கூட வந்து ஏஷியன் பாப்புலேஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது பெனிஃபிட் கிடைக்கல. யூரோப்பியன்ஸ் கிடைச்ச பெனிஃபிட் ஏஷியன்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி ஆல்கஹால் வந்து மற்ற எல்லா ஆர்கன்லையும் பிரச்சனை பண்ணுது. ஸோ ஆல்கஹால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. நீங்க ரொம்ப ஹெவி கன்சூமரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அதை ஸ்டாப் பண்ணுங்க, உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் அகெயின் இந்த ஸ்மோக்கிங்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஹார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையுமே எல்லா எல்லா லெவல்லையுமே பிரச்சனை பண்ணும், எல்லா உறுப்பையும் அடிக்கும். அந்த உறுப்புல இருக்கக்கூடிய எல்லா இப்போ ஹார்ட்டை பத்திக்கிட்டீங்கன்னா ரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிக்கும், ஹார்ட்டோடைய அந்த சதைகள் எல்லாம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஸ்மோக்கிங்னால இருக்கு. ஸோ நீங்க ஸ்மோக்கிங் விடணுன்றது வந்து ஒரு 100% நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ல வந்து நீங்க ஒரு நான் ஸ்மோக்கருடைய ஹெச்டிஎல் லெவலுக்கு இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வர முடியும். ஸோ ஸ்மோக்கிங் அகெயின் அதை விடுறதுன்றது வந்து தனி ஒரு ஆள் வில் பவர் வச்சு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் தெரபிஸ் இருக்கு, கம்ஸ் இருக்கு, பேச்சஸ் இருக்கு, சில மெடிசன்ஸ் இருக்கு, நிறைய சப்போர்ட் தேவை, ஃபேமிலி சப்போர்ட் தேவை, சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவை. ஸோ ப்ராப்பரான மெத்தடாலஜி தேவை. ஸோ இதுக்கு வந்து நீங்க தனியா நீங்க ட்ரை பண்றதை விட யூ கேன் கோ டேக் ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து நீங்க ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம், ஸ்மோக்கிங் விட்டாச்சு, டிரான்ஸ்ஃபர் விட்டாச்சு, வெயிட் லாஸ் விட்டாச்சு, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே பண்றது மூலமா இதை நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது எதுவுமே நான் சொன்னது எதுவுமே வந்து ஒரு பெரிய டிராமாட்டிக்கா சேஞ்ச் பண்ற விஷயங்கள் கிடையாது. பட் கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம இறக்குற அந்த மொமெண்ட் வரைக்கும் கண்டினியூஸா நமக்காக வேலை செய்யற ஒரு முக்கியமான ஆர்கன் வந்து ஹார்ட் தான். ஏன்னா ஒரு செகண்ட் துடிக்கிறது நின்னாலும் அதோட நம்மளுடைய லைஃப் வந்து முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்காக கண்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இந்த ஹெச்டிஎல் நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. செகண்ட், ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கங்க, டிரான்ஸ் ஃபேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ரெகுலரா வந்து இது ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அது இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா டெஃபினட்டா நம்மளோட ஹெச்டிஎல் நார்மலா கொண்டு வர முடியும். ஸோ அது மூலமா உங்களுடைய ஹார்ட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஹெல்த் ரிலேட்டடா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இமீடியட்டா தெரியணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.